நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்ச? டேய் டேய், அதாவது சொல்லிட போறேன். உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குன்னு எங்க அப்பா நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு, அந்த ஆரவையில் பெர்னாட்டி கிளார்க் சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல. அப்ப சரியாத்தான் இருக்கணும். சீமா, அவன் சீமான், நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளவு பேசுறேன், சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துறாலும் இவனுக்கு புரியல. உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர்மே ஷாத் மே ஹே இந்தியா ஸ்வச்சத த்ரீஸ் வேனா the tree was in the wonderful the human nature. என்னமா பேசுறான்? ஐயோ சீமான் வெரி இன்டெலிஜென்ட். இவங்கள போய் ஏ அப்ப என்னன்னு கேட்டுங்க, இது வெள்ளக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப கூட நம்ம சொல்றது இப்ப மதங்களை விடு, மரங்களை நடு, சீமான் அப்படின்னு போடாம சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு போடு. ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு. எதையோ ஒண்ணு தஸ்தோவெஸ்கி சொன்னது போல எங்க அப்பா, நாங்க அமைதிப்படையில் இப்படித்தான் ஏதாவது கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாட்டுக்காரன் பேர சொல்றான், எதுக்கு பண்ண? அப்பதான் அவன் கேட்பான். ஏன்னா வெள்ளையாடுக்கேன் போய் சொல்ல மாட்டான். பாவிகளா இவங்கள எதை கொண்டு வச்சு சரி பண்றது? அப்பது மரம்ங்கிறத பசிக்குதா மரம் இருந்தாதான் மழை இருக்கும், மழை இருந்தாதான் அருவி இருக்கும், அருவி இருந்தாதான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தாதான் நீர் இருக்கும், நீர் இருந்தாதான் சோறு இருக்கும், சோறு இருந்தாதான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால இரு